மர்மர் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லிட்டு தான் நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக பார்த்திங்கன்னா ஃபில்டு வித் இன்ஃப்ளூயன்சர் ரிவ்யூஸ் ஃபார் திஸ் மூவி. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட பட்ஜெட்டோடவே மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்க்குற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸுமே இந்த படத்தை போய் பார்த்து அதுக்கான ரிவ்யூவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 10 set of members 20 set of members அது பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு அது தகட்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது டெஃபினெட்லி அதுக்கான இது வருது. ஏன்னா நார்மலாக நம்ம விஜய் சித்து லாக்ஸில் இந்த மொட்டை மாடி பார்ட்டி பண்ணதில் சில 2-3 படத்தெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பீப்புளுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கன்சியூம் பண்ணாலுமே அது ஒரு மாதிரி வெறுப்பு தட்டின மாதிரி ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆடியன்ஸ்கிட்ட விட்டு அதை வந்துட்டு வெறும் ஹாரர் மூவி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரியாலிட்டியாக பேசியிருந்தாலே அதோட ப்ளஸ்ஸு ஆர் மைனஸை மட்டுமே வச்சு பேசியிருந்திருப்பாங்க. இப்போது படத்தை ரிவ்யூ பண்ணுறதை தாண்டி இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பண்ணதுனால பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது நமக்கு. ஃபஸ்ட்லாம் அப்படி இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 மாதமாக வர ஐ ஓப்பனர் வீடியோ மாதிரி ஈஸியாகவே தெரியுது. ஸோ நம்ம டைரக்ஷன் டீமோ ப்ரொடக்ஷன் டீமோ அவங்க எல்லாருமே இருந்துட்டு கதை எழுதும் போது டெஃபினட்டாக அதை நம்பி தான் எழுதியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட்டிங்னு வரும்போது எஸ், மூவிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான மார்க்கெட்டிங் வேணும். ஏன்னா இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த படத்துக்கு சரியான மார்க்கெட்டிங் கையாளாமல் போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் அவங்க சைடில் இருந்து ஒன்று சொல்லுவாங்க. பட் எனிஹவ் ஒரு படத்துக்கு இருந்துட்டு தேவையான அளவுக்கான மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தால் அது டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை தாண்டி ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபேக் ரிவ்யூஸ் எப்படியும் 1 or 2 days அது கிளீஷே ஆகிடும். ஓகே ஃபைன், இது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இந்த மூவி பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி.